இந்த கேஸ் பாருங்க, ரொம்ப ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பிங்கான கேஸஸ். நான் நெறைய கேஸஸ் பண்ணியிருக்கேன். ஆனா, இது வந்து எனக்கு ரொம்ப மனசே பாதிக்கப்பட்ட ஒரு கேஸ் இது. நேத்து நைட் எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு. எனக்கு நைட்டு தூங்கவே முடியல. அவ்ளோ டிஸ்டர்பிங் ஆயிடுச்சுங்க மைண்டு. இங்க பள்ளிக்கரணை அப்படிங்கிற இடத்துல இவங்க என்ன பண்றாங்க, நாய் பிடிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து நாய்களோட கண்ண 2யும் குத்திர்றானுங்க. அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த கரு வளையம் இருக்கு இல்லையா? அந்த பியூப்பிள் அத ரிமூவ் பண்ணிர்றானுங்க. குத்தி அது வெளியில வந்துருது. ஆல்ரெடி 2, 3 நாய்கள் வந்து கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கு நாய்களுக்கு. ஸோ இவங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. போலீஸ் வந்திருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஆக்ஷனும் இல்ல. அது அப்படியே போயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் திரும்பவும் இப்ப 2 நாள் முன்னாடி வந்து ஆ இந்த கம்ப்ளைண்டன்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க தம்பி வீட்டுக்கு ஏதோ போயிருக்காங்க. அப்போ மறுபடியும் வந்து நாய்களோட கண்ணு வந்து 2 நாய்களுக்கு குத்தப்பட்டு இருக்கு. ரொம்ப அந்த கண்ணெல்லாம் ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து நம்ம சாதாரணமா விட போறதில்லங்க. யார் இது பண்ணாங்களோ அவங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா, அந்த கார்னர்ல ஒரு முறுக்கு கடை இருக்கு. அங்க வந்து நாய் பிடிக்காதவங்க 2, 3 பேர் இருக்காங்கம்மா. ரவுடிசம், பயங்கர ரவுடிசம் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இப்படியா பண்றது? நெனச்சு பாருங்க. இது மனிதர்கள் செய்யக்கூடிய செயலான்னு தெரியல. நாளைக்கு அஸ்வின் கார்த்திக் சார் டியூட்டில நாளைக்கு ஜாயின் பண்றாங்க. ஆக்சுவலா நாளைக்கு தான் அவரு ஆஃப்டர் 1 வீக் லீவ் அவரு நாளைக்கு ஜாயின் பண்றாரு. கண்டிப்பா சொல்றேன். கமிஷனர் வரைக்கும் கொண்டு போய் பெரிய லெவல்ல பிரச்சனை பண்ணுவேங்க. எ உங்களுக்கு தண்டனை வாங்கி தராம விடவே கூடாதுங்க. ரொம்ப மோசம். ரொம்ப ரொம்ப மோசம். மனிதர்கள்னு சொல்றதுக்கே இது அசிங்கம், அவமானமா இருக்கு. இந்த கேஸ் பாருங்க எப்படி அந்த நாய பாருங்க கொஞ்சம். கண்ண பாருங்களேன். எவ்வளோ எவ்வளோ கொடூரத்தின் உச்சம்னு பாருங்க. தாங்கவே முடியலங்க அது.